அதாவது விடியல் வெள்ளிங்கிற இயக்கத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லலை என்ன காரணம் என்னன்னு நம்ம அதுலேருந்து நம்ம வரல. எதனால கேள்வி கேட்டால் நம்ம சொல்லலாமே தவிர நம்ம ஜாக்கை பற்றி கேட்டால் நம்ம அதில் இருந்தோம். அதுலேருந்து ஏன் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி சொல்ல வேண்டி இருக்கிறது. தாமுகா பற்றி கேட்குறாங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். அதில் என்ன அது நம்ம தான் உண்டாக்கணும், அது சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க, நம்மள்ட்ட இருந்துட்டு அவங்க போயிருக்கிறாங்க. எம்என்பி விடியல் வெளி தான் பத்திரிகைக்கு பேர், மனித நீதி பாசறை எம்என்பிங்கிறாங்கல்ல. இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டுலாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே குரூப்பு தான். இவங்களை பற்றி ஏன்னா நம்முடைய வழிமுறையில் வந்த இயக்கம் அல்லது அது வேற ரூட்டே வேற. நமக்கு உங்களுக்கு அந்த காலத்துலேயும் அதில் நாம் இருக்கவும் இல்லை, அவர்கள் நம்மோடு இருக்கவும் இல்லை. அது ஒரு தனி டிராக்லேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து அந்த இஸ்வான்கிற அந்த ஒரு சிந்தனையில் முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்கலாம்ங்கிற விஷயத்தை பரப்புனாங்க இல்லையா. அந்த இஹ்வான்கள்ங்கிறதுடைய எதை ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்களோ எதை எச்சரித்தாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் சொன்னாங்க, எனக்கு பிறகு உங்களுக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் தூக்கி வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு மீறி ஒரு சித்தாந்தம் வந்து இஹ்வான்கிற பேரில் விதைக்கப்படுகிறது. எகிப்தில் விதைக்கப்பட்டு அது பாகிஸ்தான் மௌதூதி இது மாதிரி ஆளுக்கு மூலமாகலாம் கொண்டு செல்லப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எல்லாம் கொள்வது, முஸ்லீம் நாட்டுகளிலே முஸ்லீம்கள் அமெரிக்கா அழிச்சது அதிகமாக அழிச்சிருக்காங்க. தாங்க இந்த இஹ்வான்கிற கும்பல் என்ன பண்ணியிருக்கு, அமெரிக்காக்காரர் நம்மளை அழிச்சதை விட அதிகமாக எகிப்தில் வந்து இந்த மாதிரி ஆளுக்கு முஸ்லீம்கள் நிறைய நினைச்சிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அல்ஜீரியாவில் பல இடங்கள்ல இவங்களால் தான் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தொடர்பில் அவங்க வர்றாங்க. நம்முடைய ஒரு அகல ஹதீஸ் அந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ் பேஸில் வந்தவங்க அவங்க கிடையாது. அவங்க ரூட்டே வேற. அந்த இயக்கத்தை பற்றி நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், முதல் மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த கேள்வி தேவையற்றது. ஏன்னு கேட்டால் அவங்க யாருங்கிறது அவர்களே வெளிப்படையாக காட்டி கொண்ட ஒரு நேரம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்றால் அவங்கள பற்றி அக்குவே ராணிகார விளக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை, அவங்க சொன்ன எல்லாத்தையும் அவர்களே மாற்றி கொண்டது இன்னைக்குள்ள நிலைமை. இன்னைக்கு தேர்தல் நிலைமை என்ன, இப்போ நம்ம போராட்டங்கள்லாம் பண்ணணும். இந்த இளைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் நடக்குமா, போராட்டம் பண்ணால் உருப்படுமா, இதெல்லாம் செய்யலாமா, பைத்தியக்கார போயிடுவோம் போராட்டம் பண்ணுறாங்க. நம்மளை கிறுக்குன்னு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு காபிரான அரசாங்கத்தில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜனநாயகம்லாம் சிறுக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொன்னார்களா இல்லையா? எதை சொன்னாங்களோ அந்த போராட்டத்தை இப்போ அவங்க செய்கிறாங்களா இல்லையா? அப்போ நான் செய்யும்போது அது தவறு, நீ செய்யும்போது சரின்னு ஒருத்தர் செய்வாரையானால் அவர்களை உரசுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் கிடையாது. வேற ஒன்றும் என்னத்துக்கு தனியாக அவங்கள்ட்ட கேள்வி, அது வந்து ஒன்றுக்கும் இல்லாத பதில் சொல்ல தகுதியற்ற ஒரு நிலையில் வழங்கலையா ஒன்று. அடுத்து என்ன, நம்ம கொடி வச்சோன்னு கொடி வைக்கிறாங்க, கொடி இஸ்லாத்தில் உண்டா, கொடி வைக்கிறாங்க. கொடிக்கு அம்புட்டு கேள்வி என்னதாங்க கேட்டாங்களா இல்லையா? இப்போ அவங்களுக்கு கொடி உண்டா இல்லையா? போராட்டத்தை கண்டித்தாங்க. ஆனால் அந்த போராட்டம் அவங்க செய்கிறாங்க, ஜனநாயக போராட்டம் செய்கிறாங்க. கொடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொடி இப்போ அவங்களுக்கு உண்டா இல்லையா? கொடி அணிவகுப்பு நடத்துகிற அளவுக்கு கொடி உண்டா இல்லையா? கொடி அவங்களுக்கு உண்டு. அடுத்து என்ன, காபிரான அரசாங்கம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம், காபிரான அரசாங்கத்தை வந்து நம்ம மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னஞ்சாங்க கொண்டு வந்தாங்க. முஸ்லீம் இயக்கங்கள்லேயே சுதந்திர தினம் குடியரசு தினம் கொண்டாடுற ஒரே இயக்கம் அவங்க மட்டும்தான். முஸ்லீம் இயக்கங்கள்லேயே சுதந்திர தின அணிவகுப்பு, குடியரசு தினம் எந்த அணிவகுப்பு என்ன, அபூபக்கர் சித்திகா கலீஃபா இருக்காரு அணிவகுப்பு நடத்துறதுக்கு நீ சொன்னா நீ என்ன செய்யணும், அபூபக்கர் சித்திகா கலீஃபா வந்தா என்ன செய்யலாம், நீ குடியரசு தின அணிவகுப்பு நடத்தலாம். எந்த குடியரசு அணிவகுப்பு? வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற குடியரசுக்கு அணிவகுப்பா அப்பவும் செஞ்சாங்க. வாஜ்பாய் குடியரசு ஜனாதிபதி பிரதமராக இருக்கிறாரு, அப்போ என்ன செஞ்சாங்க, அணிவகுப்பு நடத்தினாங்களா இல்லையா? இப்போ மன்மோகன் சிந்து போயிடலாம். நீ எந்த குடியரசுக்கு நீ அணிவகுப்பு நடத்துற, நீ என்ன சொன்ன இது வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி இல்லை, அது ஒன்று தான் கொண்டு வரணும்னு சொன்ன. அப்போ இந்த குடியரசுக்கு நீ அணிவகுப்பு நடத்திக்கிட்டு போனால் என்ன மாற்றாங்கல்ல? நீ எதில் நீ கரெக்டாக இருந்த? ஜனநாயகம் நவீன இணை வைத்தல், ஓட்டு போடக்கூடாதுன்னாங்க. ஓட்டு போடுறது ஜனநாயகம் நவீன இணை வைத்தல், நவீன சிறுக்கு அப்படின்னு சொன்னார்கள். இப்போ என்னவாச்சு, ஓட்டு போடுறதை தாண்டி ஓட்டு பொறுக்க வந்துட்டாங்க. நம்மளாவது ஓட்டு போடுறதுன்னு இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் பொறுக்க வரல. எனக்கு ஓட்டு போடுறது, எனக்கு ஓட்டு போடணும், நம்ம என்ன செய்யணும், அரசியல் கட்சி ஆகலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புதுப்பாலை அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. போஸ்டர் பார்த்தேன், புதுப்பாளையம் தான் உண்மையில். அவங்கதான் நேற்று வரைக்கும் சொன்னதுலேருந்து இந்த மாத பத்திரிகையுடைய போஸ்டர் கொண்டு போய் பார்த்தேன்.
ரவிக்காக ஒரு ஒட்டிருக்குது. அது என்ன போட்டிருக்கு? புதிய பாதை புது பாதை என்ன போட்டிருந்தாங்க. கரெக்டான வார்த்தை இது. இது வரைக்கும் என்ன சொன்னாரோ அது வந்து மாறி நாங்கள் புது பாதைக்கு வந்துட்டோம். இது தேர்தலில் போட்டியெல்லாம் வந்துட்டீங்களே, இது என்ன இது? இதான தப்புன்னு சொன்னீங்க. ஓட்டு போடுறவனையே கிண்டல் பண்ணீங்க. தேர்தலில் பிரச்சாரம் பண்ணமே அது என்னமோ ஈமானை இழந்துட்டார்கள் நினைஞ்சீங்க, பேசுனீங்க. அப்ப பிரச்சாரம் பண்ணுவதே பயங்கரமான குற்றம்னா நீங்கள் என்ன எனக்கு ஓட்டு போட்டு கேட்கறது? அது என்ன? அது நிக்க போறாங்கிறீங்களா? தேர்தல் நிக்க போறாங்கிறீங்களா? அரசியல் கட்சி அறிவிச்சிட்டாங்கல்ல. இப்ப தேர்தல் தெரியுமா? அறிவிச்சதுலாம் இப்போ கோழிக்கோட்டில் கேரளாவில் கூட அறிவிச்சிட்டாங்க. டிக்ளேர் பண்ண தெரியாதா? அரசியல் கட்சி ஆயிடுச்சவங்க. எப்படி காமுக வந்து அரசியல் கட்சி மனித வேற ஒரு பேரில் அவங்க ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இவர்களும் நாங்களும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முதல் அனைத்து தேர்தல்களையும் நாங்கள் போட்டியிடும் கட்சி. இப்போ இதுக்கு மேலே அவங்கள என்னத்தை விளக்க சொல்றீங்க? அவங்கள்ட்ட என்ன அவங்க சொன்னது அவங்கள்ட்ட இருக்குதா? வேற ஒன்றும் பார்க்க வேணாம். சரியா தவறானா போகவில்லை. அவங்க எண்ணத்தை உங்களுக்கு சொன்னார்களோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி லிஸ்ட்டை போடுங்க. அது இப்போ அது என்ன விட்டு நிச்சயமாக இருக்கிறது. 2 வருஷத்துக்கு எல்லாம் பொய்ன்னு நான் சொன்னது எல்லாம் பொய்ன்னு நானே ஹாமில் பக்கரி மாதிரி சொல்லிவிட்டா அப்புறம் என்னது நீங்க ஏற்றுக்கிறீங்க? ஹாமில் பக்கரி சொன்ன எல்லாத்தையும் அவரே தப்புண்டார்ல. அதுக்கு நாங்க சொன்ன எல்லாம் தப்புண்டு அவங்களே இப்போ வந்து நடைமுறைப்படுத்தி காட்டினதுக்கு என்ன வேறுபாடு? தெளிவாகி போச்சு. ஒன்றுமே இல்லை. ஒரு கொள்கை முதல்ல நம்ம அதில் நம்ம மாறி இருக்கோமா? நம்ம ஒரு காலத்துலையாவது தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு நின்றமா? 29 வருஷ காலமா 80ல் இருந்து 2009 வரைக்கும் 29 வருஷ காலமா அதிலே நிற்கிறோம். போட்டியிட மாட்டோம்னா மாட்டோம், பதவி வாங்க மாட்டோம்னா மாட்டோம், போராடுவோம்னா போராடுவோம். போராட மாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க. அன்னைக்கும் போராடுவோம்னு போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அன்னைக்கு ரோட்டில் இறங்குவோம்னு இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கும் இந்த நாட்டில் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னோம். அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ஏன் இந்த மாதிரி நீங்கள் மாறுனீங்க? முத்ததை மாற்றிட்டீங்களப்பா. என்ன சொன்னீங்க? எல்லாமே போச்சே. அப்போ இது வந்து அந்த எம்என்பி என்பதில் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்கள் வந்து